ஒரு துயரமான அண்மை செய்தியை பார்க்கின்றோம். சேலத்தில் நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சேலம் மாவட்டம் சீலமநாயக்கன்பட்டியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒரு நபர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், இந்த வலிப்பு என்பது எப்படி ஏற்பட்டது? உயிரிழந்தவரின் விவரம் தெரிய வந்திருக்கிறதா? செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சேலத்தில் நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்ட சுராஜ் என்பது தெரிய வந்திருக்கிறது. வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்திருக்கிறார். கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே புதிய தலைமுறை பதிவு செய்தது. கடும் வெயில் இருக்கிறது, அங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிகின்றனர் என்று பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் தற்போது இப்படியான ஒரு துயரச் செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், தற்போது உயிரிழந்தவரின் உடல் எங்கிருக்கிறது? என்ன விவரம்? பாலா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய திடலில் நடைபெற்றது. இதற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அதே போல 51 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுதான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. காலை முதற்கொண்டே காவல்துறையினரும் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தன்னார்வ பாதுகாப்பு இளைஞர்களும் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனாலும் கூட இப்படி ஒரு துயர சம்பவம் தற்பொழுது நடந்திருக்கிறது. கூட்டத்தை காண வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சுராஜி என்ற நபர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தாவேக நிர்வாகிகளுக்கு இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க சொல்லலாம். அதாவது விஜய் பங்கேற்ற இந்த கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட 12 மணி முதல் 3 மணி வரை, அதாவது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வெயிலின் உச்சபட்ச அந்த தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. ஏற்கனவே அதற்கு அந்த திடலை பொறுத்த வரைக்கும் திறந்த வெளி மைதானமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே வந்த அனைவருக்கும் தொப்பிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. மற்றபடி நிழலுக்கு ஒதுங்குவதற்கான எந்த இடமும் இல்லாத காரணத்தினாலும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பலரும் அங்கே காத்திருந்தார்கள். அப்போதுதான் இது போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. உயிரிழந்த சுராஜ் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் அவரது உடல் இருக்கிறது. அதாவது சீலநாயக்கன்பட்டி திடலில் மயங்கி விழுந்த நபரை உடனடியாக அங்கே இருந்த மருத்துவ முகாமில் அனுமதித்த தமிழக வெற்றி கழகத்தினர் அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள். இங்கு அவரது உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தாங்க. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அவரது உறவினர்களும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் இந்த மருத்துவமனைக்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். உயிரிழந்த நபர் சுராஜை பொறுத்த வரைக்கும் கடந்த 20 மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் என்றாலும் கடந்த 20 ஆண்டுகளாக சேலம் சிவசக்தி நகர் பகுதியில் வசித்து வெள்ளி தொழில் செய்து வந்ததாக அவரது உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இவர் விஜய் மீது கொண்டிருந்த ஆர்வம் காரணமாக இந்த கூட்டத்திற்கு வந்தபோது இதுபோன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்த நபருக்கு ஏற்கனவே இதய நோய் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பாலா, மோகன்ராஜ், இந்த சந்திப்பே தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு கூறப்பட்டுச்சு. நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை கூட விதிக்கப்பட்டிருந்துச்சு. உயிரிழந்தவர் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர் கூட்டத்தை பார்க்க வந்தவரா அல்லது பங்கேற்றவரா? இவருக்கு முறையாக அடையாள அட்டை வழங்கப்பட்டிருந்ததா அல்லது இவர் விதிமீறி கூட்டத்திற்குள் வந்தாரா? உறுதியாக பாலா, அதாவது இது ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த கூட்டத்திற்கு அனுமதி கிடைத்த நாள் முதல் இந்த கூட்டம் நடக்கும் நேரத்துக்கு முன்பு வரையே இந்த 51 நிபந்தனைகள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தாவேகா நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக அறிவுறுத்திக்கிட்டு இருந்தாங்க.
51 நிபந்தனைகளில் முக்கியமானது வரக்கூடிய 5000 நபர்களுக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. அதன்படி இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு 5000 பேர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்குவதற்கான நுழைவு அட்டைகளும் வழங்கப்பட்டிருந்தது. அவர்களை தவிர யாரும் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்த நிலையில் வந்து உயிரிழந்த இந்த நபர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் தாவேகாவில் நிர்வாகியாக இருக்கிறாரா அல்லது தாவேகா நிர்வாகியின் ஆதரவோடு இவர் அனுமதி அட்டை அந்த நுழைவுச்சீட்டை பெற்றாரா? இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. எனவே இது குறித்து அன்னதானப்பட்டி காவல்துறையினர் தற்பொழுது தொடர்ச்சியாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் யார் மூலமாக வந்தார், உரிய முறை அனுமதி அட்டை பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. அவர் அங்கே கொடுக்கப்பட்டிருந்த அனுமதி அட்டை அவர் வைத்திருந்திருக்கிறார். ஆனால் அந்த அனுமதி அட்டையை வழங்கியவர்கள் யார்? இவர் நிர்வாகியாக இருக்கிறாரா? இப்படி பல கேள்விகள் இந்த மரணத்தில் எழுந்திருக்கிறது. பாலா, மோகன்ராஜ் தற்போது இவர் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருடைய குடும்பத்தினரும் இங்கேதான் வசிக்கின்றனரா அல்லது அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உடலை ஒப்படைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சேலத்தை பொறுத்தவரைக்கும் வெள்ளி தொழில் செய்து வரும் பலர் மகாராஷ்டிரா மாநிலத்தை மட்டுமல்லாமல் வட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் இங்கு பல பகுதிகளில் சிவதாபுரம், செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் தங்கி தொடர்ச்சியாக வெள்ளி தொழில் செய்து வருவது வழக்கம். அதன் அடிப்படையில் குடும்பமாக இவர்கள் இங்கே வந்து வசித்து வருவது, அதுவும் பல ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சேலத்தில் தான் வசித்து வெள்ளி தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலா, அதன் அடிப்படையில் உயிரிழந்திருக்கக்கூடிய சுராஜ் சிவசக்தி நகர் பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்திருக்கிறார். தற்பொழுது மருத்துவமனைக்கு அவரது உறவினர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் வந்து குடும்பமாகத்தான் அந்த சிவசக்தி நகர் பகுதியில் வசித்து வந்ததாகவும் உறவினர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல இவருடன் சேர்ந்து பலரும் இந்த வெள்ளி தொழிலில் ஈடுபட்டவர்கள் தான் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இவருக்கு திருமணமாகி சேலத்தில் தான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்திருக்கிறார். பாலா, மோகன்ராஜ், இன்னொரு சந்தேகம், இந்த மாதிரி கூட்டம் நடத்தப்படும் போது அங்கு மருத்துவ முகாம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இருக்கு. அங்கு மருத்துவ முகாம் இருந்ததா? அங்கு அவர் மயங்கி விழுந்த போது அந்த மருத்துவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு ஏதேனும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதா? அது பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? குறிப்பிட வேண்டிய விஷயமா தான் இது பார்க்க வேண்டும். அதாவது ஏற்கனவே காவல்துறை அறிவுறுத்தல் ஒரு பக்கம், அது மட்டுமல்லாமல் தாவேகா கூட்டம் நடைபெறக்கூடிய அனைத்து மைதானங்களிலும் மருத்துவ முகாம்கள் தனியாக பிரத்யேகமாக அமைக்கப்படுவது வழக்கம். இந்த திடலிலும் தேவையான அளவிற்கு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அவசர தேவைக்காக 15 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாமே அனைத்துமே செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது பாதிப்புக்குள்ளாகி மயங்கி விழுந்த சுராஜும் உடனடியாக அந்த திடலுக்கு உள் இருந்த அந்த மருத்துவ முகாமிற்கு அழைத்து சென்று முதலுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இருந்த மருத்துவர்கள் இவருக்கு மேல் சிகிச்சை தேவை என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் உடனடியாக அங்கிருந்த ஆம்புலன்ஸ் மூலமாக சற்று தொலைவு, அதாவது அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தான் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட வரும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தாவேகா கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டது போல மருத்துவ முகாம்கள், அதே போல அவர் மாவட்ட நிர்வாகிகள் சொன்னது போல ICU அவசர சிகிச்சைக்கு தேவையான வசதிகளுடன் கூடிய மருத்துவ முகாம்களும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சிலருக்கும் லேசான மயக்கம் ஏற்பட்டு அவர்களுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சைகளும் அந்த முகாமில் வழங்கப்பட்டது. ஆனால் இவருக்கு ஏற்கனவே இதய பாதிப்பு இருந்த காரணத்தினால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இது போக போக விசாரணையில் தான் தெரிய வரும். உள்ளபடியே இன்றைய கூட்டம் நடந்த நேரத்தில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்ததும் இதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தாவேகா விஜய் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த அசம்பாவித சம்பவம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. பாலா, மோகன்ராஜ், இந்த தாவேக நிர்வாகிகள் சந்திப்புங்கிறது திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வெயில் பதிவு வச்சு நிர்வாகிகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா, மேற்கூரை அமைக்கலான்னு, அல்லது மேற்கூரை அமைக்க கூடாதுன்னு காவல்துறை ஏதாவது நிபந்தனை விதிச்சுச்சா? அதாவது இந்த இடத்தில் கூட்டம் நடத்துவது மட்டுமல்ல, சேலத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு 2 இடங்களில் அனுமதி கோரி மனு கொடுக்கப்பட்டது. ஒன்று சீலநாயக்கன்பட்டி, தற்பொழுது நிர்வாகிகள் கூட்டம் நடந்த அந்த மைதானம். மற்றொன்று சேலம் புறநகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மகுடஞ்சாவடி என்ற 2 இடங்களில் அனுமதி கோரப்பட்டிருந்தது. அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தான் பெரும்பாலானோருக்கு அனுமதி வழங்க முடியாது என்ற அடிப்படையில் அது நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றம் செய்யப்பட்டு
சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய இந்த 11 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதுவும் மக்கள் சந்திப்பு கூட்டம் அல்ல, நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக ஏற்கனவே தாவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே போல 51 நிபந்தனைகளும் முறையாக பின்பற்றி தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற விளக்கமும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை உயர் அதிகாரிகளும், குறிப்பாக சேலம் மாநகர காவல் துணை ஆணையாளர் கேல்கல் சுப்பிரமணிய பாலச்சந்திராவும் தொடர்ந்து 3 நாட்களாக இந்த பகுதிக்கு வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் பார்வையிட்டு சென்றார். நீங்கள் கேட்டது போல திறந்தவெளி மைதானத்தில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் ஏற்கனவே பதிவாகி இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மேற்கூரை அமைப்பதற்கு போதிய கால அவகாசம் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். காரணம், கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் இவர்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. 11 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த மேற்கூரை, அந்த 51 நிபந்தனைகள் இதுவரைக்கும் முழுமையாக காவல்துறை தரப்பிலேயோ அல்லது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்பிலேயோ வெளியிடப்படவில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பலமுறை கேட்டு பார்த்தும் அந்த 51 நிபந்தனைகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு. ஒன்று, காவல்துறை அறிவுறுத்தி இருக்க வேண்டும். வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கு, 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி அப்படிங்கிற போது வெயிலின் தாக்கத்தினால் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது அந்த நிபந்தனையில் இருக்கிறதா, மேற்கூரை அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதா, அல்லது திறந்தவெளி மைதானத்தில் நடத்தி கொள்ளலாம் என்று இருந்ததா, இப்படி பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. இதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது 51 நிபந்தனைகள் என்ன என்பது முறையாக வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் கேட்டது முக்கியமான விஷயம். வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாகவே சேலத்தில் காலை நேரத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்த போதிலும் கூட பகல் நேரத்தில், குறிப்பாக குறிப்பிட்ட இந்த நேரமான 12 முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான நேரத்தில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் மேற்கூரையோ அல்லது நிழலுக்கு ஏற்ப ஏதாச்சும் வசதிகளோ செய்திருக்க வேண்டும். ஆங்காங்கே ஒதுங்குவதற்கான கூரைகளோ அமைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்கிறது. அதை கருத்தில் கொள்ளாமல் விட்டதும் இது ஒரு விஷயமாக, இந்த துரதிர்ஷ்டமான விஷயத்திற்கு ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். விஜயின் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது. வலிப்பு ஏற்பட்டு வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.